வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 70 ஆண்டுகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். அனுர் அரசு வெளியிட்டுள்ள தகவல். ஜனாதிபதி வசிக்கும் இல்லத்திற்கு அருகிலும் கூட கொலை இடம்பெற்றது. நாட்டின் பொது பாதுகாப்பு மோசமாக உள்ளது. திடீரென கொந்தளிக்கும் நாமல். நாட்டில் நடுவீதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி. அடுத்தடுத்து எழுந்துள்ள கண்டனங்கள். திடீரென கொந்தளித்த சட்டத்தரணிகள் சங்கம். ஜாலிலும் முடங்கிய சட்ட நடவடிக்கைகள். யுத்தம் முடிந்தும் மக்களின் மனதில் நிம்மதி இல்லை. மன்னர் மண்ணில் பிரதமர் உருக்கம். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். ஆட்சியை தக்கவைக்க திடீரென தமிழர்கள் மீது கரிசனை காட்டும் திமுக. மோடியிடம் ஓடிய சம்பவம். விடுக்கப்பட்ட வேண்டுகோள். சட்டத்தரணி கொலையின் பின்னணி. முக்கிய வழக்கு ஒன்றில் தலை தப்பிய நாமல். அப்பா என கூப்பிட மறுத்த பிள்ளையை கொலை செய்த தாய். 3 வயது சிறுமியின் கொலை தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நாட்டின் தேசிய பாதுகாப்பு. பாதாள குழுவின் ரகசிய நடவடிக்கைகள். அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்திய சரத் பொன்சேகா. கடனில்லாத இலங்கை. $36 பில்லியன் ஏற்றுமதி வருமானம். அனுர் அரசின் கனவு. வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்று 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த 7 தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் கணிசமான அளவில் குறைந்துள்ளதாக அமைச்சர் உப்பாலி பன்னில தெரிவித்துள்ளார். உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் குறியீட்டில் முன்னதாக 187வது இடத்தில் காணப்பட்ட இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலம் $1.7 பில்லியன் அமெரிக்க வருமானத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் கடந்த 14 மாதங்களில் நாடு பல்வேறு பொருளாதார சாதனைகளை அடைந்ததாக கூறினார். ஏற்றுமதி, வெளிநாட்டு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றினூடாக $29.3 மில்லியன் அமெரிக்க வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகின் ஊழல் நிறைந்த நாடுகளின் குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உலகின் ஊழல் நிறைந்த நாடுகளின் குறியீட்டில் முன்னர் 187வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சமகால அனுர் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஊழல் எதிர்ப்பு திட்டங்களே இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் 7 தசாப்தங்களுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு நிலைமை உருவாகியுள்ளது என்றும் அமைச்சர் உப்பாலி பன்னில இதன்போது வலியுறுத்தியுள்ளார். 3 வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது தாயார் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மத்தேகொட மாகமன சமகி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் சிறுமிக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த தாய் சிறுமியை ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். எனினும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் இது ஒரு சாதாரண மருத்துவ நிலை காரணமாக ஏற்பட்ட மரணமல்ல என்றும் மாறாக கடுமையான தாக்குதலின் விளைவாக நிகழ்ந்த கொலை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கொடூர சம்பவத்திற்காக முக்கிய காரணம் அந்த பெண் தனது புதிய கணவரை தந்தை என்று அழைக்க சிறுமி மறுத்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இந்த பெண் தனது சட்டப்பூர்வ கணவரிடமிருந்து பிரிந்து கடந்த 3 மாதங்களாக வேறு ஒருவருடன் இணைந்து வாழ்ந்து வந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தாயும் சம்பந்தப்பட்ட நபரும் சேர்ந்து சிறுமியை பல்வேறு வழிகளில் சித்திரவதை செய்துள்ளதாக கூறப்படும் வலுவான ஆதாரங்கள், புகைப்படங்கள் உள்ளிட்டவை காவல்துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளில் உயிரிழந்த சிறுமியின் உடலில் 75க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளிப்புற காயங்கள் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் தாய் சிறுமியை கொடூரமாக உலுக்கி தரையில் வீசி தாக்கியதாகவும் கைகள், கால்கள் மற்றும் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி கடுமையாக தாக்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இந்த கொடூரமான கொலை சம்பவத்தில் நேரடியாக தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான தாயாரின் கணவர் சம்பவத்திற்கு பின்னர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று தற்போது தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வசித்து வரும் இல்லத்திற்கு அருகாமையில் கூட கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நாட்டில் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர் தினசரி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தி விட்டதாக அமைச்சர்கள் கூறி வந்தாலும் அந்த விடயத்தில் அவர்கள் முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய தீர்மானங்கள் அனைத்தும் பிளவத்தையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் எடுக்கப்படுகின்றன என்று அமைச்சர்களே கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச அதே பகுதியை அண்மித்து அக்குரேகுட பகுதியில் சமீபத்தில் ஒரு சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை நினைவூட்டினார். இத்தகைய சூழ்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் எவ்வாறு உறுதி செய்ய முடியும் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். மேலும் அண்மை காலத்தில் நீதிமன்ற அறைக்குள் இடம்பெற்ற கொலை சம்பவம், அதேபோல் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் ஒரு சட்டத்தரணியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களையும் அவர் இதன் போது எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் சட்டவிரோத கஞ்சா பயிரிடல் தொடர்பான சோதனை நடவடிக்கையின் போது ஒரு காவல்துறை அதிகாரி மீது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தையும் நாமல் ராஜபக்ச நினைவூட்டியுள்ளார். இந்நிலையில் சுகாதார அமைச்சர் மருத்துவர்களுக்கு எதிராக பொதுமக்களின் மனநிலை திரும்பக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டு நாமல் ராஜபக்ச அரசாங்கம் தனது அரசியல் எதிர்பார்ப்பாளர்களை அடக்க பொதுமக்களின் அழுத்தத்தை பயன்படுத்த முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அறகலைய காலகட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதை சிலர் விமர்சித்திருப்பதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதித்துறை, மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளை அடக்குவதன் மூலம் அரசாங்கம் நீடிக்க முடியும் என்று கருதினால் அது ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடைய சட்டத்தரணி பொத்திக்க மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளார். பிப்ரவரி 15 வெளியிடப்பட்ட அறிக்கையில் பிப்ரவரி 13 இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சட்டத்தரணி பொத்திக்க மல்வராட்சி மற்றும் அவரது மனைவியின் மரணம் தொடர்பாக அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை மிகவும் கொடூரமானதும் மனிதாபிமானமற்றதுமான தாக்குதல் என வர்ணித்துள்ள சட்டத்தரணிகள், இது கடந்த காலத்தில் உருவாக்கியதாக கூறப்படும் பாராஸ்டேட் எனப்படும் வன்முறை கலாச்சாரத்தின் எஞ்சியுள்ள தாக்குதல்களை முற்றாக உடைத்தெறிய வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்வகை வன்முறைகளின் இலக்கு பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் அல்லது சட்டத்திறனிகள் என எவராலும் மாறக்கூடும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதி செய்வது அரசின் முக்கிய பொறுப்பு என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்தி இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு அதிகாரிகளிடம் ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அனைத்து குடிமக்களின் கண்ணியமும் பாதுகாப்பும் காக்கப்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சட்டத்தரணி மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று முழுநேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர். சட்டத்தரணிகளின் இந்த போராட்ட நடவடிக்கையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று வழக்குகளை எதிர்கொள்ள வந்த பலரும் பெரும் இடர்பாடுகளுக்கு உள்ளாகியிருந்தனர். சில தினங்களுக்கு முன்னர் தள்ளங்கம அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கொடூர சம்பவத்திற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தனது வன்மையான கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்திருந்தது. அத்துடன் இந்த தாக்குதல் நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு பாரிய அச்சுறுத்தல் எனவும் குற்றவாளிகளை தாமதமின்றி கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது.
மேலும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் உறுதியான மற்றும் தீர்மானமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாண்டு இதுவரையான குறுகிய கால பகுதிக்குள் நாட்டில் 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அவற்றில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். இந்த தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். கிரிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நீதியை கோரி இன்று சட்டத்தரணிகள் நீதிமன்ற கடமைகளில் இருந்து விலக முடிவு செய்திருந்தமையே இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டமைக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக என கூறி இந்தியாவை சேர்ந்த கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்றுக்கொண்டு அதனை தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் மக்களின் இதயங்களில் அமைதி முழுமையாக நிலை பெற்றுள்ளதா என்பது இன்னும் ஒரு கேள்வியாகவே உள்ளது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் பொதுமக்களுடன் கலந்தாலோசனை மேற்கொள்ளப்படாமல் போர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இதன் விளைவாக உருவான இனவெறி மற்றும் வன்முறைகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள்தான் என்று சுட்டிக்காட்டினார். போர்க்காலத்தில் மக்களை பிளவுபடுத்தி நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்றும் மிகவும் வசதியான வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றனர் என்றும், அதேவேளை இன்று பிளவுபட்ட சாதாரண மக்கள் இன்றும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் இனவெறிக்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் சில அரசியல் சக்திகள் இன்னும் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரே வழியாக இனவெறியையும் முரண்பாடுகளையும் உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் பிரதமர் வெளிப்படுத்தினார். அவர்கள் ஊழலை ஒழிக்க விரும்பவில்லை, ஜனநாயகத்தை உருவாக்க விரும்பவில்லை, சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு முக்கியமல்ல என்றும், மக்களின் பொருளாதார நிலை குறித்தும் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்கு சேவை செய்ய அல்ல, மாறாக தங்களது சொந்த வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரம் தேவைப்படுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டிய பிரதமர் மக்களிடையே மீண்டும் முரண்பாடுகளை உருவாக்கும் இத்தகைய அரசியல் சக்திகளின் முயற்சிகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கடந்த 4 தசாப்தங்களாக தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை பிரச்சினைக்கு மனிதாபிமானதும் நடைமுறை சாத்தியமானதுமாகும் தீர்வை வழங்குமாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டதன்படி சுமார் 89,000 இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் அகதி முகாம்களிலும் அதற்கு வெளியிலும் வசித்து வருகின்றனர். இவர்களில் சுமார் 40% இந்தியாவில் பிறந்தவர்களாக உள்ளனர். பெரும்பாலானோர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசித்து வருகின்றனர். நீண்ட காலம் தங்கியிருந்த போதிலும் இதுவரை 11 பேருக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக, அவர்களில் ஒருவர் மட்டுமே வாக்காளர் உரிமை பெற்றுள்ளார் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை தடுக்கும் முன்னைய நிர்வாக உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பொருத்தமான இடங்களில் கடவுச்சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்தல், குடியுரிமை விண்ணப்பங்களை விரைவாக செயல்படுத்த மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் போன்ற பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் 2015 ஜனவரி 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் புகுந்த இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்படக்கூடாது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது அமித் ஷா குற்றம் சாட்டியபடி திமுக அகதிகள் தொடர்பான விவகாரம் ஒருபோதும் தூண்டப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். இதன் பின்னணி தேர்தல் நெருங்கும் நிலையில்
திமுக தனது தேர்தல் பரப்புரையில் தமிழ் மொழி அடையாளம் மற்றும் ஈழத்தமிழர்களின் நலன்களை முன்வைத்து முன்னெடுக்கப்படுகிறது. இந்த கடிதம் மத்திய பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுக மீது அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. 1 அல்லது 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை தற்போதைய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, நாட்டின் தேசிய பாதுகாப்பில் தற்போது எந்த குறிப்பிட்ட பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் பல்வேறு கும்பல் குழுக்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டுவதற்கு பழக்கப்பட்டிருந்ததாகவும், இவ்வாறான நபர்கள் தங்களுக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்களை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். எனினும் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்காக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மேற்கொண்டு வருவதாக தாம் நம்புவதாகவும், ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய 1 அல்லது 2 நபர்கள் இருந்தாலும் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலைமையை அரசாங்கம் நன்றாகவே புரிந்து கொள்வதற்காகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறினார். மேலும் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் இருப்பதாகவும், அதனால் தற்போதைய நிலைமையை அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய நிலையில் உள்ளனர் என்று தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பாதாள உலகம் இன்னும் ஒரு அளவுக்கு செயலில் இருப்பதாகவும், இது அரசியல் குற்றமாக அல்லாமல் பாதாள உலகம் தீவிரமாக இயங்கும் பகுதிகளில் நடைபெறும் குற்றச்செயல்களாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதாள உலகம் இன்னும் 100% அடக்கப்படவில்லை என்பதும் அனைவரும் அறிந்த விடயமே என்றும் அவர் கூறினார். மேலும் முழு ராணுவத்தையும் கொழும்பு நகருக்கு அனுப்பினாலும் மோட்டார் சைக்கிள்களில் வரும் ஒருவர் மற்றொருவரை சுட்டுக் கொள்வதை முழுமையாக தடுக்க எந்த வழியும் இல்லை என்றும், இருப்பினும் இது போன்ற சம்பவங்களை பற்றி மகிழ்ச்சி அடைய முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இவ்வாறான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் சில உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். கடனில்லாத வலுவான உள்நாட்டு பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும் என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹதும்நெத்தி தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர்கள் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் நாட்டின் ஏற்றுமதி வருவாயை 36 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் தெளிவான இலக்கு என்று குறிப்பிட்டார். அதேவேளை 2025 ஆண்டில் அதிகபட்சமாக 17.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகளவான ஏற்றுமதி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும், இந்த வருவாயை படிப்படியாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கடன்கள் மீது சார்ந்திருக்காத நாட்டின் சுதந்திரத்தையும் தேசிய அடையாளத்தையும் பாதுகாக்கக்கூடிய வலுவான உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும் என்றும் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹதும்நெத்தி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.